வணக்கம் நண்பர்களே. அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க தொகுப்பு என்னென்னா மகாலட்சுமி அஞ்சனமை. சரிங்களா? இந்த மகாலட்சுமி அஞ்சனமை தொழில் பண்ணுறவங்க தாராளமாக பயன்படுத்துங்க. பணம் காசு எனக்கு தங்கவே மாட்டேங்குது இப்படின்னு சொல்கிறவங்க இந்த மையை பயன்படுத்துங்க. அருமையாக வேலை செய்யும்ப்பா. சரிங்களா? இப்போ கீழே ஒரு தாயத்து இருக்குது. இந்த தாயத்து என்னென்னா மோகினியை வச்சு பண்ணக்கூடிய தாயத்து. சரிங்களா? இது எப்படின்னா, நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் சரி, இல்லாட்டி தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சரிங்களா, ஒருத்தரோட இன்னொரு மக்களோட உதவி இல்லாமல் நம்ம எந்த இதுலேயும் மேலே வர முடியாது. சரிங்களா? இந்த தாயத்து உங்களுக்கு சர்வஜன மக்களையுமே வசியம் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? எல்லாருமே உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக அட்டாச்சாக பேசுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி மோகினியை வச்சு பண்ணக்கூடிய தாயத்து. சரிங்களா? இப்போ இதுவும் இந்த தாயத்தை உங்கள் கழுத்தில் அணிஞ்சு இந்த மை வச்சா பலன் 8 திக்குலையும் தெரியும்ப்பா. சரிங்களா? இந்த இந்த மகாலட்சுமி அஞ்சனம் வேணுங்கிற நண்பர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்குது. நான் இந்த ஸ்க்ரீன்லேயே மகாலட்சுமியோட தியான மந்திரம் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை தினந்தோறும் பயன்படுத்தி பாருங்கள். அற்புத பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுக்கும்ப்பா. செல்வங்கனா மட்டும் பணங்காசு மட்டும் கிடையாது. சரிங்களா? பேரு புகழ் மகாலட்சுமியை பொறுத்தவரை ஒரு உச்சத்தில் தூக்கி உட்கார வச்சிடும். சரிங்களா? இந்த தியான மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்திட்டு வாங்க. பொதுவாகவே தியான மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாய் வார்த்தையாக சொல்லாதீங்க. தன்னிலையை மறந்து சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ தான் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு வெகு சீக்கிரம் பலன் தரும். சரிங்களா? இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா அந்தி சந்தி வேலையில் சொல்லுங்கள். உங்கள் பூஜை அறையில் கஸ்தூரி மஞ்சளால் பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு நெய் தீபம் போட்டு இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஜபம் பண்ணிட்டு வாங்க. ஒரு 21 நாள் மட்டும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். சரிங்களா? உங்கள் இந்த கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது, வீட்டில் ஒரு மாதிரி நெகட்டிவான வைப்ரேஷன் இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிட்டு வாங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு வீட்டில் எந்த ஒரு செய்வன பிரச்சனையோ ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் எதாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமி பூஜை பண்ணால் அந்த வீடு அப்படியே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். சரி, அதை நீங்கள் கண்கூடே நீங்கள் உணரலாம். இந்த மந்திரத்தை தினந்தோறும் பயன்படுத்திடுவாங்க. விளைச்சல் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த விவசாயம் பண்ணுறீங்க இல்லையா, எப்படி சொல்கிறதுனா, இந்த மந்திரத்தை தியானத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களோட விவசாயம் பண்ணுறவங்க மாதிரி இருந்தீங்கன்னா விவசாயம் விளைச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு கடையிலேயே நீங்கள் தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் தெரியும். புரியுதுங்களா? ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். இந்த பூஜையை குடும்பத்தில் இருக்க பெண்கள் பண்ணும்போது இன்னும் விசேஷமாக இருக்கும்ப்பா. சரிங்களா? ஆண்களும் பண்ணலாம். ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் பண்ணும்போது இந்த பூஜையை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த பூஜை நான் ஒரு தாந்திரிக முறையை சொல்கிறேன். கல்லுப்பு இருக்குங்க இல்லையா, கல்லுப்பு மேலே அந்த தீபத்தை வச்சு அது மேலே நெய்யை ஊற்றி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் அற்புத பலன் தெரியும். சரிங்களா? பெரும்பாலும் இந்த முறையை இல்லாதவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இருக்கிறவங்க தான் அதிக பேர் பயன்படுத்தி இன்னும் வாழ்க்கையில் அவங்க வளர்ந்துக்கிட்டே போவாங்க. சரிங்களா? இந்த மந்திரத்தை நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா வாய்ப்பு இருந்தால் தான் மேலே வர முடியும். சரிங்களா? என்ன தான் திறமை இருந்தாலுமே வாய்ப்பு இல்லைன்னா நம்ம எதாலையும் மேலே வர முடியாது. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும். இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். சரிங்களா? இந்த மையை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி அஞ்சன மைப்பா. பணம் வர்றதுக்கான மை இது தான். சரிங்களா? மித்த வீடியோவில் மை செய்கிற முறையை கொடுப்பேன். ஆனால் இந்த இதில் நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த மைக்கு நம்ம கொடுக்கல. சரிங்களா? அது சில இது தவறான வேலைக்கு பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த மை நம்மக்கிட்ட இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? கூடயே நம்ம இந்த மோகினியை வச்சு பண்ணக்கூடிய தாயத்தை நம்ம கொடுக்குறோம். வேணுங்கிற நண்பர்கள் நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.